அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் ஆப் மூலமாக எப்படி பேட்ரான் டவுன்லோட் பண்ணுறது, மந்த்லி பேபிள் எப்படி எடுக்கிறது, அந்த பேட்ரான் டவுன் பில்லை ஐடியை எப்படி கரெக்ஷன் பார்க்குறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டைரெக்டாகவும் நீங்கள் டச் பண்ணி போய்க்கலாம், இல்லைனா களஞ்சி ஆப் மூலமாகவும் நீங்கள் போய்க்கலாம். இப்போ எப்பயும் போல் நீங்கள் களஞ்சி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் களஞ்சியம்னு அடிங்க. சர்ச்சில் போய் இந்த இருக்கா களஞ்சியம் மாடுதான், அதை டச் பண்ணோடனே அதே கேட்கும். இந்த இருக்கா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். திரும்ப அன்இன்ஸ்டால் எதுவும் பண்ண தேவையில்லை, எல்லாமே சரியாக தான் இருக்குது. நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் உங்களுக்குரிய பாஸ்வேர்டை இதில் அடிச்சுட்டு திரும்ப லாகின் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பின்னு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் பின் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நீங்கள் களஞ்சியம் ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட யூசர் ஐடி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல பேட்ரான் இருக்கும். ஃபார்ம் 16 டச் பண்ணுங்கள். இன்னும் ஃபார்ம் 16 கிடையாது, அதனால் அதை விட்டுட்டு பேட்ரானுங்கிற போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 2024-25 இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இந்த இடத்துல பாருங்கள் பேட்ரான் கொடுத்துட்டு டவுன்லோட் பேட்ரான் கொடுத்துருப்பாங்க. இதை டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்காரிய அந்த என்ன பாஸ்வேர்டு வச்சுக்கிங்களோ அதை போட்டால் தான் அது என்ன செய்யணும்னா ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், டு யூ வாண்ட் டு வியூ த ஓல்டர் காப்பி ஆர் டவுன்லோட் இட் அகெயின் கேட்குது. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால திரும்ப டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குது. நான் திரும்ப உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கும். உங்களுடைய பேட்ரான் பர்டிகுலர்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஐடி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ரான் பர்டிகுலர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கியிருப்போம்ல, அந்த சேலரி பே ஸ்லிப்பும் இதில் இருக்கிறதும் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஐடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஐடி ப்ரொஜெக்ஷன் மூலமாக ஐடி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ஐடி ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த ஐடி ஃபார்மில் இருக்க எல்லாமே பேட்ரானில் இருக்கா, பேட்ரானில் இருக்கிறது எல்லாமே ஐடி ஃபார்மில் இருக்காங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இப்போ எவ்வளோ ஐடி வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் போடுங்க. கால்குலேஷன் போட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு ஐடி நிறையா நீங்கள் எக்ஸஸாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா மைனஸாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் சொல்லி அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இதே நீங்கள் ஐடி கரெக்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை விட்டுருங்க, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் கூடுதலாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இன்னும் எனக்கு ஐடி தேவைப்படுது, நான் என்ன பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு ஐடி பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த ஆஃபீஸ் மூலமாக தெரியப்படுத்துகிறப்ப அவங்க கரெக்டாக எவ்வளோ ஐடி பிடிக்கணுமோ அதை பிடிச்சிருவாங்க. இப்போ சப்போஸ் கூடுதலாகவே ஐடி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தேவையில்லை, இனிமேல் இந்த மாதத்துக்கு வர்ற மாதத்துக்கு ஐடி தேவையில்லை அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மந்த்து எனக்கு பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம எழுதி கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டோட்டல் வேல்யூ எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க.
ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே இதில் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டான டோட்டல் வேல்யூ வருதா? கடைசியாக நீங்கள் இதைத்தான் நல்லா மெயினாக பார்க்கணும். இந்த டோட்டல் வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஜான்வரியில் எவ்வளோ வந்திருக்கு, பிப்ரவரி எவ்வளோ வந்திருக்கு, இல்லை டபுள் மடங்காக வந்திருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஐடி வந்து பேட்ரான் பர்டிகுலர்ஸை அவங்களுக்கு ஒரு காப்பி வந்து நம்ம வந்து இணைச்சி கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குறப்பேவும் ஐடி வந்து செக் பண்ண கொடுப்போம்ல நம்ம ஆஃபீஸில், அப்படி கொடுக்குறப்ப அந்த பேட்ரான் பர்டிகுலர்ஸையும் நீங்கள் சேர்த்து இணைச்சி நீங்கள் வந்து கொடுக்குறப்ப அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிடுவாங்க. திரும்ப நீங்கள் வந்து பேக் வந்துட்டு திரும்ப ஹோம் பேஜுக்கு வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் மை ஆப்ஷன் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பே ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணணும் இந்த மந்த்துக்கு அப்படின்னா பே ஸ்லிப்பை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ 2024 இருக்கா, 25 வந்திருக்கான்னு பாருங்கள். இது வரைக்கும் வரல, 25 வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணுமா, களஞ்சி ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 25 வந்து வந்துடும். வந்தோடனே நீங்கள் வந்து ஜனவரி மந்த்துக்கு போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் இதை வந்து ஜனவரி மந்த்துக்குரியதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த ஸ்லிப் வந்து எடுக்க முடியும். எடுத்துட்டு இந்த ஸ்லிப்போட அந்த நம்ம ஐடி வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கோம்ல, கன்சால்டேஷன் பண்ணி எல்லாம் எழுதி வச்சுருப்போம். அதோட இந்த ஸ்லிப்பும் பே ஸ்லிப்பையும் இந்த ஜனவரி மந்த்துக்குரிய பே ஸ்லிப்பையும் பேட்ரான் பர்டிகுலர்ஸும் இணைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. எக்ஸஸாக நீங்கள் வந்து பே பண்ணணுமா, இல்லை நீங்கள் வந்து அதில் வந்து டேக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து கூடுதலாக கட்டியிருக்கோம், அதாவது வந்து ஐடி வந்து இந்த தடவை அவங்க கொடுத்துருக்க ஐடியை விட நாங்கள் எக்ஸஸாக கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் வந்து இஃபைல் பண்ணி தான் அது வந்து வாங்க முடியும். சரிங்களா? நம்ம உங்கள் ஆஃபீஸ்லேயே அதை தான் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நம்ம பிடிக்கிறப்ப நம்ம வந்து சரியான முறையில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து அதை தெரியப்படுத்திக்கலாம். நம்ம இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.